தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய 7ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம் சொல்கிறது, அவன் என் கண்மணியின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜாவாக இருக்க அபிஷேகம் செய்யப்பட்டவர் சவுல் என்னும் பேரில் ஒரு ராஜா. இவர் தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவியின் வார்த்தைகளை நித்தமும் கேட்டதனால் அவர் தாவீதுக்கு விரோதமாகவே கடைசி வரையிலும் இருந்ததாக பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தாவீது அப்படியல்ல. அவர் தேவனால் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தபடியால் எத்தனை தீங்கு செய்ய சவுல் எத்தனைத்த போதிலும் சவுல் மேலும் தாவீது கை போடவில்லை. தேவன் சவுலை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்த போதும் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் மேல் கை போட துணியவில்லை. தீமைகளை நினைக்கிற அல்லது செய்கிற அனைவருமே பிசாசினால் உண்டானவர்கள். சவுல் தீமை செய்வதாகவே சுற்றித் திரிந்தான். ஆனால் தாவீது நன்மை செய்வதாகவே சுற்றித் திரிந்தான். இதற்கு காரணம் சவுல் பிசாசுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்ததினாலும் தாவீது தேவனை தனக்கு முன்பாக வைத்து நித்தமும் உடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தபடியாலும் இந்த பெரிய மாற்றங்கள் காண முடிகிறது. சவுல் சொன்ன வார்த்தைகள் இங்கே உங்கள் கவனத்திற்கு தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை என்று விளங்கு பண்ணினாய் என்று கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீர் என்னை கொன்று பெறவில்லையே என்று சொன்னார். ஆம், இரண்டு விதமான வார்த்தைகளை நிரந்தோறும் நாம் கேட்கிறோம். ஒன்று, தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் கேட்கிறவர்கள். அதுபோல இரண்டாவது, சாத்தானின் வார்த்தைகளை அனுதினமும் கேட்கிறவர்கள். வேத வாக்கியம் சொல்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று திருமறை நமக்கு தெளிவாக கூறுகிறது. நாம் எதை அதிகமாக கேட்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். அனுதின வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு நடக்கிறோம், எதை கேட்கிறோம் என்பதை பார்த்துதான் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் ஈடுபடுகிறோம். நீங்களும் நானும் யார் பக்கம் இருக்கிறோம்? சாத்தான் பக்கம் இருக்கிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவின் பக்கம் இருக்கிறார்மதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சவுலை போல் அல்ல, தாவீது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தான். இதை கேட்டுக்கொண்ட அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எதை வேதத்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். நாமும் அதன்படி செய்தால் நிச்சயமாகவே தேவன் இந்த நாளை உங்களை ஆசீர்வதித்து கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கொடுத்துள்ள மெய்யான பாதையிலே செல்லும் போது அநேக பாதைகள் இருக்கும். ஆனால் அந்த பாதைகள் நம்முடைய ஆபத்தான பாதையிலே கொண்டு செல்லும். ஆனால் கிறிஸ்து காட்டிய பாதையிலே செல்லும் போதும் வெற்றி சிறக்க பண்ணுவார். அதுவே ஒரு புத்தி உள்ள மனுஷனாக இருக்க தேவன் கிருபை செய்வார். நிச்சயமாக இந்த காலை வேலை உங்களுக்கு ஆசிரமம் இருக்கத்தக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.